விஜயபுரி என்ற நாட்டை விவேகவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய அரசவையில் நன்கு கற்று இருந்த அறிஞர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த அரசன் ஒரு நாள் தன் அரசவையில் இருந்த அறிஞர்களை பார்த்து, அறிஞர் பெருமக்களே, நம் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான். இந்த கேள்வியை அரசன் கேட்டதும் அந்த அரசவையில் இருந்த முதல் அறிஞர் எழுந்து கூறினார், நம் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான். உயிர் இல்லையென்றால் நம்மால் வாழ்க்கையில் ஒன்றையும் அனுபவிக்க முடியாது என்றார். பின் இரண்டாவது அறிஞர் எழுந்து கூறினார், மன்னா, நம் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவு இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று அவர் பதிலளித்தார். அதன் பின் மூன்றாவது அறிஞர் எழுந்து கூறினார், அரசே, நம் வாழ்க்கையில் பொறுமையின்றி நாம் ஒரு கணம் கூட வாழ முடியாது. எனவே நம் வாழ்க்கையில் மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதிலளித்தார். அதற்கடுத்து நான்காவது அறிஞர், அரசே, நம் பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடம் இருந்துதான் கிடைக்கிறது. சூரியன் இல்லையென்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது. எனவே சூரியன்தான் உயர்ந்தது என்றார். பின் ஐந்தாவது அறிஞர் எழுந்து கூறினார், நம் வாழ்க்கையில் அனைத்தும் இருந்து அன்பு இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை. எனவே அன்புதான் மிக மதிப்பு வாய்ந்தது என்றார் அவர். இறுதியாக ஒரு அறிஞர் எழுந்து கூறினார், அரசே, இந்த உலகத்தில் காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்த பொருள். நமக்கு காலம் இல்லையானால் உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் ஏது? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பு காட்ட ஏது வாய்ப்பு? எனவே இந்த உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான். ஆகவே காலத்தை வீணாக்காமல் நம்முடைய ஆக்க பணிகளுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் நாம் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். இதையெல்லாம் கேட்ட அரசர் இறுதியாக அந்த அறிஞர் கூறிய கருத்துதான் சிறந்தது என்று பாராட்டி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார். மிகவும் அழகாக விளக்கிய அந்த ஆறாவது அறிஞருக்கு அவர் மனம் விரும்பும் வகையில் எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினார் அரசர். அது மட்டுமல்லாமல் அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார். இதை கண்ட மற்ற 5 அறிஞர்களும் அரசரின் செயலை பாராட்டினார்கள். காலம்தான் இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பொருள். காலத்தை தவறவிட்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எனவே நம்முடைய இளமை காலத்திலேயே நாம் நன்கு கல்வியை கற்க வேண்டும்.